சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏகாம்பரம் கொஞ்சம் இருப்பா. விசேஷம் நடக்கிற நேரத்துல விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க வேணாம். என் மனைவி பேசுறது ரொம்ப தப்பு. அததான் நானும் ஆதரியும் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்குமாப்பா. சம்சாரம் பண்ண தப்புக்காக உன்ட தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. அப்பா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டேனேப்பா. அதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்க ஏன்பா மன்னிப்பு கேட்கணும்? உங்களை என்னால இப்படி பார்க்க முடியாதுப்பா. மடி, உங்க அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்கறது சரியா இருக்கும். அது தப்பு இல்ல. அவங்க பேசுனதுக்கு அவங்க சார்பா மன்னிப்பு கேட்டாச்சு. இனிமே மனசுல யாரும் எதையும் வச்சுக்காதீங்க. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குல்ல. என்னப்பா, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குல்ல? ஆமாமா, நேரம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. அத சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் வாங்க, ஆரம்பிக்கலாம். விசேஷத்தை நல்ல நேரத்துல பண்ணணும். எல்லாரும் வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. ஓம் விநாயகனே போற்றுவோம், இடைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை அழிப்பவனே போற்றுவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றுவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றி போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றுவோம், அதிர்ஷ்டலட்சுமியே போற்றுவோம். ஒவ்வொருத்தரா வாங்க. அன்னலட்சுமியே போற்றுவோம், அபயலட்சுமியே போற்றுவோம், அலங்கார லட்சுமியை போற்றுவோம். நல்லா வேண்டிக்கிட்டு இந்த பாலை நீங்க கொஞ்சமா விடுங்க. 3 தடவை விடுங்க. அலங்கார லட்சுமியே போற்றுவோம், அஸ்வாரூப லட்சுமியே போற்றி. சுமங்கலி எல்லாம் வாங்க, இந்த பந்தக்கால் எடுத்து நடங்க. வாங்க வாங்க. லட்சுமியே போற்றுவோம், பிரகாச லட்சுமியே போற்றுவோம், வில்வலட்சுமியே போற்றுவோம், பூலட்சுமியே போற்றுவோம், புவனலட்சுமியே போற்றுவோம், பூஜ்யலட்சுமியே போற்றுவோம், மகாலட்சுமியே போற்றுவோம், மாயாலட்சுமியே போற்றுவோம், யஜ்யலட்சுமியே போற்றுவோம், எந்திரலட்சுமியே போற்றி போற்றி. ஆர்த்தி எடுத்துக்குங்க. யவ்வன லட்சுமியே போற்றுவோம், ராஜலட்சுமியே போற்றுவோம், ராஜலட்சுமியே போற்றுவோம், ரூபலட்சுமியே போற்றுவோம். மடி ஆகுற, நம்ம அப்பா மன்னிப்பு கேட்கறாப்புல ஆயிடுச்சேன்னு நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. மனோரி பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கலன்னா இன்னைக்கு பந்தக்கால் நடுற விசேஷம் நல்ல விதமா நடந்திருக்கவே நடந்திருக்காதுமா.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏகாம்பரம் நல்ல மனுஷன் இல்ல. அவன் பொண்ணு வேல்விழி மோசமான மரியாதை தெரியாத பொண்ணுதான். ஆனா மனோகரி பேசுற பேச்சு கொஞ்சம் கூட சரி கிடையாதுமா. அந்த இடத்துல அவ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கிளப்பிருக்க வேண்டிய தேவையே இல்லையே. மனோகரி பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ அவளுக்கு உள்நோக்கம் இருக்குதோன்னு என் மனசுல பட்டுக்கிட்டே இருக்குமா. என்னால அப்படி தீர்மானமா ஒரு முடிவுக்கு வர முடியலப்பா. ஒருவேளை அம்மா நிஜமாவே உங்களுக்காக சண்டை போட்டிருப்பாங்களோ? மடி, அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வரவே இல்லை, துளி கூட வரல. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏகாம்பரத்துக்கும் அவன் பொண்ணுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா உன் அம்மாவுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது உன் கல்யாணத்தை நிறுத்தணும். அப்பதானே இடத்து பத்திரத்தை நம்ம கேட்க மாட்டோம். அதுக்காக தான் அவ திட்டம் போட்டு இதே போல வேலைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. சரிப்பா.